அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிப்ரவரி 28ஆம் தேதி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, இப்போ முதற்கட்டமாக இது முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் அப்படின்னா எந்த அளவுல இருக்கிறது? திறக்கப்படுறதுக்கான விவரங்கள் என்ன? காயத்ரி, மதுரை தோப்பூர்ல 220 ஏக்கர் பரப்பளவுல 2019 அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அடிக்கல் நாட்ட கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அதற்கான பணிகள் நடைபெறாம இருந்த நிலையில கடந்த 2024 மே 22 அன்னைக்கு பணிகள் துவங்கப்பட்டுச்சு. மொத்த மதிப்பு அப்படிங்கிறது 2021 கோடி. இவ்வளவு மதிப்புல அந்த கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டு 2 கட்டமாக கட்டுமான பணிகள் நடைபெறும்ன்றது அப்பவே அறிவிச்சாங்க. அதுல முதல் கட்டமா கல்வி வளாகம், அதாவது காலேஜ், அவங்க இப்போதைக்கு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் கல்லூரி மாணவர்கள் இந்த இடங்கள்ல மார்ச் மாதம் அவங்க ஷிஃப்ட் ஆக போறாங்க. இங்க இருந்தா மார்ச்ல இருந்து அவங்க கல்வியை தொடர போறாங்க. இதுல கல்வி வளாகம், அப்புறம் வெளி நோயாளிகளுக்கான மருத்துவ சேவைகள், அவுட் பேஷண்ட் பிரிவு, அப்புறம் மாணவர்கள் தங்கும் விடுதி, இந்த 3 கட்டிடங்கள் தான் முதல் கட்டத்தில் கட்டப்படும் தெரிவித்த நிலையில இப்ப அந்த பணிகள் தான் முடிச்சிருக்காங்க. இம்மாதத்துக்குள்ள அந்த பணிகள் முழுமையா முடிவடைந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிகள் முடிஞ்சிருக்க நிலையில முதல்கட்ட கட்டுமான பணிகள் தான், முதல்கட்ட கட்டடங்களை தான் வர 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக 28ஆம் தேதி மதுரை வரக்கூடிய பிரதமர் மோடி அந்த ஏற்கனவே எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட அதே மண்டேலா நகர் பகுதியிலேயே இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதை ஒட்டியே அந்த திறப்பு விழாவையும் நடத்துறதுக்கான திட்டமிட்டிருக்கதா தகவல் வெளியா இருக்கிறது. மார்ச் மாதத்திலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இங்க கல்வியை தொடர உள்ளதாக எய்ம்ஸினுடைய தலைவர் திரு பிரசாந்த் லவானியா நியூஸ் 18க்கு ஒரு பிரத்யேக தகவலையும் கொடுத்திருக்காரு. காயத்ரி, இந்த கூட்டத்துக்கான முன்னேற்பாடு பணிகளையும் இன்னைக்கு மதியத்துக்கு மேல நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள்லாம் பார்வையிட போறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எய்ம்ஸினுடைய முழு கட்டுமானம் 2027 முடிக்கிறதுக்கான திட்டமும் வைத்திருக்கிறதாக எய்ம்ஸ் நிர்வாகம் நமக்கு இப்போ ஒரு பிரத்யேக தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரதமரினுடைய வருகையும் இந்த எய்ம்ஸ் கட்டுமான முதற்கட்ட பணிகள் திறப்பு அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்தப்பட்டதாகவே நாம எடுத்துக்கலாமா வெற்றி? அவருடைய வருகை அப்படிங்கிறது இந்த தற்போதைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் இந்த எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் திறந்த பிறகாக? எய்ம்ஸ் மையமா வச்சு தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியாக தொடர் பேசுபொருளா இருக்குது, பல்வேறு விவாதங்களுக்கு உள்ளா இருக்குது, நாடாளுமன்றங்கள்ல ஒழித்திருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் அது திறக்கப்படக்கூடிய பட்சத்துல அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுடைய பலமாக அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு தெரிகிறது. காயத்ரி, அதன் அடிப்படையில தான் எய்ம்ஸை இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள திறக்கணும் அப்படின்றத முன்பே முடிவு செய்யப்பட்டிருந்தது. 2026 இந்த பிப்ரவரிக்குள்ளாக எய்ம்ஸ் திறக்கப்படும் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அறிவிச்சதன் படியே அது இப்போதைக்கு திறப்பதற்கும் தயாராகி இருக்கு அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டியது இருக்கு. அதுவும் பிரதமர் மோடியினுடைய அந்த பிரச்சார பயணத்தோடு சேர்த்து இந்த நிகழ்வும் திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு அந்த தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய ஒரு பிரச்சாரத்துக்கு அதுக்கான பலமாகவும் மாறுவதற்கான சாத்தியங்கள் தெரிகிறது. காயத்ரி, நன்றி வெற்றி. இது குறித்த விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.